இன்னைக்கு நிலைமை வேற மாதிரி இருக்கலாம். அந்த ரோடு பக்கம் கூட போக முடியாதியா, அந்த நிலைமை நான் இருக்கிறேன் இருக்கலாம். யோசேப்பை விட மோசமான நிலைமையில நாம இல்ல. ஞாபகம் வச்சுங்க, தலைகீழ நடக்குது. எப்படி நடந்தாலும் தரிசனத்திற்காக காத்து கொண்டிருந்தார். யார் என் மேல கைய வச்சா, யார் எனக்காக ஜெபம் பண்ணா, யார் எனக்காக பரிந்து பேசினா, இதெல்லாம் விஷயம் இல்ல. உங்க மேல கர்த்தர் கண்ணோக்கமா இருக்கிறாரு. ஏன்னா நாம் தேவனை தேடுகிறவர்கள். நடக்கிறத பார்த்து நாம வழி விலகிடக்கூடாது. நீங்க நிறைய பேர் என்ன பண்றாங்க, சோர்ந்து போயிடுறாங்க. என்ன இது, நான் இப்படிலாம் வேண்டேன், இப்படிலாம் ஜெபம் பண்றேன், இப்படிலாம் கர்த்தருக்குள்ள இருக்கிறேன், ஆனா வேற மாதிரி இருக்கு. அப்புறம் நான் என்ன கோயிலுக்கு போறது, நான் என்ன ஆண்டவருக்குள்ள இருக்கிறது, நான் என்னத்த தேவனுக்கு பிரியமா நான் நடக்கிறதுன்னு சொல்லி தங்கள் வழிகளை விட்டு என்ன பண்ணிடுறாங்க, விலகி போயிடுறாங்க. அதிபதியா மாற முடியாதுங்க. ஞாபகம் வச்சுங்க.